நான் சமீபத்துல ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கதை இந்த எழுத்தாளர் எழுதின கதையை தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய எடுத்துக்க எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போ எனக்கு தோணும் போது ஒரு விஷயம் எழுத்தாளர்களுடைய கதையை படமா எடுக்கிறத தாண்டி எழுத்தாளர்கள் எல்லாமே டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை தோணுச்சு. ஸோ என்னோட கற்பனை எழுதியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டுங்க. இப்போ ஜெயகாந்தன் ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு குட் ஃபிலிமா இருக்கும், ஆனா ஒரு பெரிய பெரிய டைலாக்ஸா இருக்கும். முக்கால்வாசி சீன் மனசுக்குள்ள பேசுற மாதிரியே அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அவருடைய படங்களும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் தெரியும், வாழக்கூடிய எழுத்தாளர். இவருடைய கதைகள்ல பெருசா நிறைய பிளாஷ்பேக்ஸ் இருக்கும். ஸோ இவர் படம் எடுத்தாலும் முழுக்க முழுக்க பிளாஷ்பேக்ஸாவே போய் சேரும். அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமா பேசியிருப்பாரு. அந்த படமும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மனுஷயபுத்திரன் பத்தி சொல்ல வேண்டாம். டிப்ரெஷன் தான் முழுக்க முழுக்க அவருடைய கவிதைகள் எல்லாமே டிப்ரெஷன்ல தான் இருக்கும். ஸோ அவருடைய படம் எடுத்தாலும் கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் அள வச்சிருவோம். டிப்ரெஷன்ல தான் இருக்கும். ரொம்ப சேடா, ரொம்ப பெண்ணை பத்தியும் அதிகமாகவும் ரொம்ப சேடா சமூகத்து மேல இருக்கும், தனி மனித மேல இருக்க ஒரு சோகத்தை அவர் முழுசா அந்த படத்துல கொட்டியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் படம் எடுத்த தாண்டி அந்த எழுத்தாளர்கள் படம் டைரக்ஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் கற்பனை பண்ணியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.